ஹாய்டா பெரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புது ஒன் ஷாட் வந்து பார்க்க போறோம். உங்களோட சேர்ந்து தான் நான் இந்த ஒன் ஷாட்டை கூட பார்க்க போறேன். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஒன் ஷாட்டோட நேமை பார்த்துட்டு ஹீரோ யாருன்னு பார்த்துட்டு உள்ள போயிடலாமா? ஸோ இந்த ஒன் ஷாட்டோட நேம் வந்துட்டு ஐ எம் இஸ் ஃபர்ஸ்ட் லவ். ஸோ இதுதான் வந்து இந்த ஒன் ஷாட்டோடைய நேம். ஸோ இதில் மொத்தம் 2 ஹீரோஸ் இருக்காங்க. ஒரு ஹீரோவோட பேர் வந்து ஜான் ஜாங்குக், இன்னொரு ஹீரோவோட பேர் வந்துட்டு பேட் ஜிமினா. ஓகே, இவங்க 2 பேர் தான் ஹீரோஸ். ஸோ ஹீரோயின் வேற யாரு? நம்ம வயன் தான். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் மித்த எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஜங்குக் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போக ஸோ நடந்துக்கிட்டே போகிறாரு. ஸோ ஒரு ஈவினிங் டைம் மழை பெஞ்சு ஓஞ்ச பிறகு நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ நடந்து போக அவரோட தலையில் என்னமோ வந்து விழுது. ஸோ கீழே குனிஞ்சு எடுத்து பார்த்தா அது ஒரு டைரி. ஸோ அதை எடுத்துட்டு நிமிர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு வீடு தான். ஓகேவா? ஸோ அது வந்த டைரக்ஷன், அந்த டைரி வந்திருக்குல்ல, ஸோ அந்த டைரக்ஷனில் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு வீடு தான் இருக்குது. அந்த வீடை பார்த்தோன்னே ஜாக்குக்கு ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த டைரியை அவர் எடுத்துகிட்டே நடக்கிறாரு. ஸோ எடுத்துகிட்டே நடந்துகிட்டே அவர் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறாரு. ஸோ வந்துட்டு டைரி எடுத்துகிட்டு ஜாக்குக் வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ போயிட்டு அவருடைய ஸ்டடி ரூமுக்கு போயிட்டு புக்கெல்லாம் வச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு, அம்மா நான் நாளைக்கு மீட்டிங் போகிறேம்மா. ஸோ நாளைக்கு அவள் வந்துடுவா, ஸோ தம்பியும் வந்துடுவான், நீ பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதுக்கு ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு, ஹாண்டா நீ வந்து 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்கு தானடா வர சொன்னேன். ஸோ நான் அதனால தான் வந்தேன். ஸோ நீ வந்த பிறகு தான்டா நான் பூசான் கிளம்புவேன். நீ நம்பிக்கையா அமெரிக்கா போயிட்டு வா, பிஸ்னஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு வா, நான் 2 பேரையும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஜாங்குக் கிட்ட அவங்க அம்மாவும் பேச, ஜாங்குக்கு வந்து தேங்க்யூமா அப்படிங்கிற, டே என்னடா நானும் உன்னோட ஃபேமிலி தான், என்ன தேங்க்ஸ் சொல்லி பிரித்து பார்க்குறியாடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, அம்மா பிடிச்சவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு பிரித்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம மனசார யார்கிட்ட வேணால் சாரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உரிமை இருக்க இடத்துல சாரி கேட்க தேவையில்லடா, தேங்க்ஸ் கேட்க தேவையில்லடா. பிகாஸ் ஏன்னா உனக்கு என்கிட்ட உரிமை இருக்கு, நான் தான் உனக்கு உயிர் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வேணா உன்கிட்ட சாரி தேங்க்ஸ் கேட்கலாம். எனக்காக வந்தவன் நீ என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அம்மா கேட்க, ஸோ ஜங்குக்கு போதும் போதும் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அதுவே நம்ம வைன் சைட் பார்த்தா, வைன் வந்துட்டு க்யூட்டாக ஒரு ரெட் கலர் சாரி, லைட் ரெட் கலர் சாரி, ஸோ பார்டர் கோல்டு, ஸோ வந்து செம்மையாக கட்டிட்டு கொஞ்சம் அழகாக ரெடியாக இருக்கா. ஸோ கீழே இறங்கி வரா, அவரோட ரூம்லேருந்து கீழே இறங்கி வரா. கீழே இறங்கி வந்தால் வீடு ஃபுல்லாக அழகாக இருக்காங்க. ஸோ அந்த நிறைய பேர் இருப்பாங்களா, அந்த இடத்துல போய் நின்றுட்டு இருக்கான். ஸோ வாயினோட அம்மா வந்துட்டு ஒரு ட்ரே கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா அது ஒரு காஃபி ட்ரே, எல்லாருக்கும் போய் காஃபி கொடுக்குறா. ஸோ எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே இருக்கிறது வந்து ஒரு பையனை பார்த்து, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு கேட்க, அந்த பையன் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி வாயினை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. வாயினை வந்துட்டு அவங்க அம்மா கேட்க வரும்போது மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ரூமுக்கு போனால் நான் ரூமில் வந்து கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, சரி பொண்ணை கேட்டு சொல்லுங்கள், நீங்கள் அப்புறம் கூட சொல்லுங்கள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் வீட்டுக்கு போன பிறகு கூட கேட்டுட்டு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்து காஃபி டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு பேசி முடிச்சுட்டு அவங்களும் போயிடுறாங்க. பொண்ணு பக்கம் தான் வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, வாயினும் ரூமுக்கு போயிடுறான். ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி வெக்ஸான மாதிரியே வந்து பெட் மேலே உட்காந்துருக்கா. ஸோ அவங்க அம்மா போயிட்டு, வயன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீங்கள் யாரும் என்னை ஃபோர்ஸ்லாம் பண்ணல, ஸோ நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் உங்களை கஷ்டப்படுத்துறணும்னு எனக்கு பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு நாங்கள் சொல்கிறத நீ பண்ணிக்கிட்டா சந்தோஷமாக தாண்டா இருப்பேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து உனக்காக பார்த்து பார்த்து பண்ணுறோம். நான் உங்ககிட்ட வந்து நீ காதலிக்கிறியான்னு கேட்டப்ப நீ காதலிக்கிறான்னு சொல்லியிருந்தா, நீ காதலிக்கிறவனை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருந்தா நான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் நீ அப்படி கூட்டிகிட்டு வரவே இல்லைம்மா, அதனால தான் நாங்கள் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். உனக்கு ஓகே தானடா தங்கம் அப்படிங்கிற மாதிரி வாயனோட தலையில் கை வச்சு பேட் பண்ணிகிட்டே கேட்க, வாயன் வந்துட்டு அவங்க அம்மாவோட ஃபேஸில் இருக்க ஸ்மைல். ஸோ அப்போ தான் அவங்க அப்பா வெளில வந்திருப்பாரா. அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவோட ஷோல்டரில் கை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்பாவோட ஃபேஸில் இருக்க ஒரு ஸ்மைல். ஸோ வந்து அதை பார்த்துட்டு சிரிக்கிறா. சிரிச்சுட்டு அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு பிக்கை பார்க்குறா. ஸோ அந்த பிக்கை பார்க்கும் பொழுது அவளுக்கு சிரிக்கிறதா இல்லை கஷ்டப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு கன்ஃபியூஸ்டு ஃபீல்லே அந்த பிக்கை பார்க்குறா, அதாவது ஒரு ஃப்ரேம். ஸோ அதை பார்த்தா அப்படியே ஒரு கன்ஃபியூஸ்டில் இருக்கான். ஸோ வந்துட்டு அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்து, ஓகேம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்
அண்ணா நான் அவரோட ஒரு நாள் டேட் போகணும் அம்மா அப்படிங்க. ஸோ வாயனோட அம்மா வாங்கிக்கிட்ட சொல்கிறாங்க, நீ டேட்லாம் போகலான்டா, ஆனால் இந்த வீக் சண்டே வந்து உங்களுக்கு மேரேஜ். ஸோ சொல்லப்போனால் நாளைக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட். அந்த பையனோட வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமா, ஏன்னா அவன் ஒரு பிஸ்னஸ் கோச்சம் அமெரிக்காவில் போயிட்டு 2 months இருக்கணுமா. ஸோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பலான்னு அவங்க வீட்டில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவன் நெக்ஸ்ட் வீக் கிளம்பிடுவான். ஸோ அதனால தான் சண்டே கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோண்டா அப்படிங்க. எனக்கு உங்களுக்கு ஓகேனா ஓகே தான்மா, எனக்கு கல்யாணத்துலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வாயனும் சொல்லிடுறான். ஸோ அவங்க அம்மா இருந்துட்டு ஓகேடா அப்படிங்கிற மாதிரி போயிடறாங்க. ஸோ வாயனோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்பா வந்து என்னுடைய லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு கீழே போயிடுறாரு. ஸோ வந்து அவங்க அம்மா அப்பா வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கல்யாணத்துக்குலாம் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுவே நம்ம ஜங்குக் சைட் பார்த்தோன்னா வந்து ஜங்குக் வந்து அவரும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா பாஸ்போர்ட், அதாவது புக் பண்ணுறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கோசம் ஏர்போர்ட் போயிருக்காரு. ஸோ பாஸ்போர்ட்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கவங்களாம் வந்து ஓகே சார் உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகிடுச்சு சார், நீங்கள் வந்து நாளைக்கு வந்துடலாம் சார் அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ நம்ம ஜிமின்ஷி என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நம்ம ஜிமின்ஷி வந்து உட்காந்துட்டு அவரோட மொபைலில் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து பக்கத்தில் இருக்க சோஃபாவில் உட்காந்து தான் வந்து கேம் விளையாண்டுட்டு இருப்பாரு. ஸோ சோஃபாவில் இருக்க பில்லோவை எடுத்து ஜிமின் மூஞ்சிலே போட்டுட்டு, டேய் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற பையமான்னு நடந்துக்கூடா, எப்போ பாரு அந்த வீடியோ கேம்ஸ் அந்த வீடியோ கேம்ஸே கட்டிட்டு அலற, என்னடா மனசில் நினச்சிட்டு இருக்க, நான் வந்து உனக்கோசம் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நீ நினைக்கிற எல்லாத்தையும் நான் நடத்தி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்படி தான் இருப்பியாடா, கொஞ்சம் கூட உனக்கு வந்து எப்படி சொல்கிறது பொறுப்பே இல்லையாடா, பொறுப்புள்ள பையன் மாதிரி நடந்துக்கூடா, எப்போ பாரு வீடியோ கேம்ஸே விளையாண்டுட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை எழுந்திரிச்சு போய் ஆஃபீஸ் ஒர்க்கை பாருடா, அப்பா பாரு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காருல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமா போறேம்மா போமா, நீ அண்ணா கிட்ட இதெல்லாம் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் வந்து அவங்க அம்மா கிட்ட சண்டை போட, டேய் உங்க அண்ணன் வர ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு அங்கவே வேலை அதிகமா இருக்கும், நீ தானடா அப்பாக்கு ஹெல்ப் பண்ண, வேற யாரா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணுவான், நீ சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மன் கிட்ட அவங்க அம்மாவும் கத்த, அவங்க அம்மா கிட்ட வந்து சரி ஓகேம்மா நான் போய் அப்பாக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி கீழே போயிடுறாரு. ஸோ வந்து அவங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா இப்படியே உங்களோட கான்வர்சேஷன்லாம் போக நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆக ஸோ நம்ம வயன் வீட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ வயனும் வந்து ஒரு க்யூட்டாக ஸ்கை ப்ளூ லெஹெங்கா போட்டிருக்கா. ஸோ வந்துட்டு போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவளை ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து ரெடி பண்ணி விட்டோன்னே உட்காந்துட்டு இருக்கா. ஸோ சீக்கிரமே ரெடி ஆனதுனால உட்காந்துட்டு இருக்கா. ஸோ வயனுக்கு ஒரு பாய் பெஸ்டி இருக்கா. ஸோ அவனோட பேர் லிம். ஸோ அந்த பையன் உள்ள வந்துட்டு, ஹே வயன் செம்மையா இருக்க, இப்படி இருப்பேன்னு எதிர்பார்த்தா நானே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே சொல்கிறான், அட உன்னை நான் வந்து லவ் பண்ணுற அளவுக்கு தான் நீ ஒர்த்தபிள் பீஸ் இல்லடி, பட்டு டிங்கரிங் பார்த்தது, அதாவது பேட்ச் ஒர்க் ஓகேவா, பேட்ச் ஒர்க் பண்ணதுனால இவ்வளோ அழகாக தெரியுற, பேட்ச் ஒர்க் பண்ணனா நீ செம்ம மொக்கா ஃபிகர் ரெடி அப்படிங்க. டேய் என்னடா என்ன போய் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே வயன் பார்க்க. ஸோ வந்து நம்ம லிம் வந்து ஒரு ஹக் பண்ணிக்கிட்டு, ஸோ லைட்டாக ஹக் பண்ணிட்டு, வயன் உன் லைஃப்பில் நடக்கக்கூடாதது நிறையா நடந்துருச்சு. ஸோ நீ வந்துட்டு ஹர்ட்டாக மட்டும் ஃபீல் பண்ணிடாத, இனிமேல் நடக்க போகிறதாச்சும் உனக்கு ஹாப்பியாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன பண்ணுறான்னா ஹக் பண்ணி சொல்கிறான். ஸோ அவனுடைய கண் வந்து கண்ணீர் வருது. ஸோ வந்து நம்ம வாய்னுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, லிம் இப்படி ஃபீல் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு லிம்மை வந்து பேக் பண்ணிவிட்டு, லிம் நான் வந்து இதுதான் லைஃப்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஐ எம் அக்செப்டபிள் தான். ஸோ வந்துட்டு நீ இதனால் ஹர்ட்லாம் ஆக வேண்டாம், நடக்கிறத நான் உண்மையாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஸோ ஃபீல் பண்ணாத லிம் அப்படிங்கிற மாதிரி லிம்மை வந்து என்னதான் அவள் பாயிண்ட் அவுட் பண்ணி எப்படி சொல்கிறது பேக் பண்ணிட்டு கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் அவளோட கண்ணு கண்ணீர் கலங்குது. அவள் அதெல்லாம் பேரி பண்ணி வந்து நல்லா தேக்கி வச்சுக்கிறா கண்ணீர்லாம். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரமாக ஸோ கீழே வந்து கூப்பிட்றாங்க. ஸோ வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க என்கேஜ்மெண்ட்க்கு அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம வயனி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே உட்காந்துருக்க மாப்பிள்ளை வயன் ஸ்டெப்ஸ் இறங்கி வரதை பார்த்தே மனுஷன் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி அந்த மெஸ்மரைஸ் ஆகி பார்ப்பாங்கல்ல. ஸோ ஐயோ என்னடா இவ்வளோ அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. ஸோ கூட்டிகிட்டு வந்து நம்ம வயனை அந்த மாப்பிள்ளை பக்கத்துலேயும் உட்கார வச்சுறாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாப்பிள்ளை வந்துட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ வந்து அங்கே இருக்க
லேயராக என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அவரெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராசஸ் படிச்சுட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் முடித்த பிறகு என்கேஜ்மெண்ட் ரிங்கை மாற்றிக்க சொல்கிறாரு. என்கேஜ்மெண்ட் ரிங்கையும் மாற்றிக்கிறாங்க 2 பேரும். ஸோ அந்த பையனோட மூஞ்சில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ வந்துட்டு அவனும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ரிங்லாம் பண்ணிவிட்டு ஒயனுடைய கையிலேயே வந்து கிஸ் பண்ணுறான் ஹேண்ட்லேயே. ஸோ ஒயனும் ஓகே எதுவும் சொல்ல கிடையாது. ஸோ என்ன என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு போகும்பொழுது அந்த மாப்பிள்ளை வந்து ஒயன்கிட்ட ஒயனோட நம்பர் தரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ ஒயன் வந்து நம்பர் கொடுக்குறான். எதுவுமே பேச கிடையாது அந்த மாப்பிள்ளை கிட்ட. அந்த மாப்பிள்ளையும் கிளம்பி போயிடுறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜாங்குக் சைட் பார்த்தா ஜாங்குக்கு நைட்டு தான் வந்து ஃப்ளைட் இருக்கும் ஸோ அமெரிக்காவுக்கு. ஸோ அமெரிக்காவுக்கு கிளம்பிட்டு இருப்பான். ஸோ அவனும் வந்துட்டு லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போக அவங்க அம்மா கிட்ட வந்து ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டேம்மா நான் போயிட்டு வந்துடுறேன், பாய், டேக் கேர், உங்களையும் பார்த்துக்கோங்க, அவளையும் பார்த்துக்கோங்க, பாப்பாவையும் பார்த்துக்கோங்க, தம்பியும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ வந்து அவங்க அம்மா ஓகேடா பத்திரமா போயிட்டு வா, ஒழுங்காக டைமுக்கு சாப்பிடணும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். லைஃப்பில் பிரச்சனை இல்லாத ஒரு லைஃபே கிடையாது. எல்லா பர்சனுக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதுலேருந்து வெளியே வரதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதை யோசி. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியலன்னு கோவப்படாத. கோவப்பட்டா எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்காத, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட அம்மா ஜங்குக் கிட்ட சொல்லிட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூமான்னு சொல்கிறாரு. ஸோ அவருடைய கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் வெளியே வருது. ஸோ அவங்க அம்மா கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு நீ பண்ணது எதுவுமே தப்பு கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ வந்து நம்ம ஜங்குக்கும் கிளம்பிடுறாரு. ஸோ நம்ம ஜமன் பார்த்தா வந்து வீட்டில் போயிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் உட்காந்துருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு செம்மடா, இது சூப்பராக இருக்குடா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜமீன் ஆமாம்மான்னு பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா இப்படியே அன்னைக்கான டேவும் முடிய. ஸோ நம்ம ஒயின் வந்து ஃபியான்சிக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த பார்க்குக்கு வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லைங்க எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அமெரிக்கா வரணும், போகிற வேலை இருக்குது, போயிட்டு 2 டேஸில் வந்துடுவேன், 2 டேஸ் கழித்து நானும் நீங்களும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு நம்ம வயனம் ஓகேன்னு சொல்லி விட்டுறான். ஸோ நம்ம ஜங்குக்கும் அமெரிக்கா போயாச்சு. ஸோ வந்து இப்படியே 2 டேஸும் ஸ்கிப் ஆக. ஸோ வயன் வந்து திரும்ப ஃபியான்ஸுக்கு கால் பண்ணேன். ஸோ இந்த பார்க் வாங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், இன்னைக்கு ஈவினிங் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி வயன் கிட்ட அவளோட ஃபியான்சிஸ் எல்லாம் வயனம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அழகாக ரெடியாகி கிளம்புறா. ஸோ வந்து லிம் தான் கூட்டிகிட்டு போகிறான். லிம் வந்து வயனோட பாய் பெஸ்டி. ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா லிம் தான் வந்து வயனை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பார்க்கில் விட. ஸோ வந்து நான் இங்கேவே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பார்க்கிங்லேயே, நீ போய் பார்க்கில் போய் உன் ஃபியான்ஸிக்கிட்ட பேசிட்டு வா அப்படிங்கிறான். ஸோ வந்து நம்ம வயனம் உள்ள நடந்து போக அங்கே வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்சில் நம்ம ஜிமின்ஷி வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நம்ம வயனும் போயிட்டு ஜிமின் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். ஸோ ஜிமின் வந்துட்டு வயனோட கையை பிடிச்சு, என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நீங்கள் என்னோடய ஃபேஸே பார்க்கல, ஸோ ஏன் என்னோடய ஃபேஸை பார்க்க கிடையாது, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஸோ வயன் வந்துட்டு இல்லை இல்லை மிஸ்டர் பார்க் அப்படிங்க, நீங்கள் மிஸ்டர் பார்க்கலாம் கூப்பிட வேணாம், என்னை ஜிம்முனான்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜிம்முனும் சொல்கிறாரு. ஆக்சுவலி வயனுக்கு வந்து ஒயன் கூட என்கேஜ்மெண்ட் ஆனது ஜிம்மனுக்கு தான், ஓகேவா. ஸோ வந்து நம்ம ஜிம்மன் இருந்துட்டு இப்படி சொல்ல. ஸோ வயன் வந்துட்டு இல்லை மரியாதை கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பேர் சொல்லலாம் கூப்பிடக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் அந்த காலம், என் பேரை சொல்லி நீங்கள் கூப்பிடலாம், வாடா போடான்னு கூப்பிட்டா கூட நான் வருத்தப்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம வாயினை வந்து ஒரு க்யூட்டாக ஒரு ஸ்மைல், குட்டியாக ஒரு ஸ்மைல், அவள் ஃபேஸ் என்னதான் அழகாக ரெடியாகி வந்திருந்தாலும் அந்த புன்னகைன்ற ஒரு அழகு இல்லாமல் பொலிவிழந்திருக்கும் அவளோட முகம். ஸோ இப்போ அந்த ஸ்மைல் அவள் ஃபேஸில் அப்பியர் ஆன பிறகு தான் ஸோ வந்து அவளுடைய ஃபேஸ் அவ்வளோ ஒரு க்யூட்டாக தெரியுது. ஸோ ஜிம்மன் சொல்கிறாரு, நீங்கள் வந்து மேக்கப் பண்ணி அழகாக வந்ததை விட உங்கள் ஃபேஸில் வந்த குட்டி ஸ்மைலால் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, இந்த ஸ்மைலுக்கு நான் இந்த உலகத்தையே எழுதி தரலாம், ஆனால் இந்த உலகம் என் பேரில் இல்லை, ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு லைஃப்லையாச்சும் இந்த உலகம் என் பேரில் இருக்கும், அந்த உலகத்தை உங்களுக்காக நான் எழுதி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ பின்னால் வந்து ஒரு கிளாப் சவுண்ட், அதாவது கைத்தட்டுற சவுண்ட் கேட்குது. வாவ் ஜிமினா, செம்மையாக கவிதை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் கேட்க. ஸோ ஜிம்மன் திரும்பி பார்க்குறாரு. ஸோ ஜிம்மன் திரும்பி பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு டயாங் தான். ஸோ டயாங் வந்து ஜிமினாவோட ஃப்ரெண்ட்.
ஸோ ஜிமினும் டேவங்க பார்த்தோன்னே வாடா வாடா இதான் என்னோட ஃபியான்சி அப்படிங்கிற வயன் வந்து டேவங்க பார்த்தோன்னே சீனியர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. ஏய் வயனா நீ தானா அப்படிங்கிற மாதிரியே பேசுறாரு. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இவனும் எசிடேட் பண்ணியே பேச. ஸோ இப்போ பயப்படுறதா ஜிம்மன் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ வந்து அதுக்கப்புறம் ஜிம்மன் வந்து டேவங்க தனியாக கூட்டிகிட்டு போய் பேசி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ பக்கத்தில் வந்துட்டு வயனோட கையை பிடிச்சிக்கிட்டு வயன் உனக்கு என்கிட்ட சொல்ல விருப்பம் இருந்து உனக்கு என்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனா நீ ஏன் தேவங்க பார்த்து பயந்தன்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் அவங்கள வர சொன்னேன் ஜிம்மன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. ஸோ ஜிம்மனும் வந்து சொல்லன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ வயனும் சொல்கிறா, அதாவது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், ஸோ நான் வந்து இந்த காலேஜில் தான் ஜாயின் பண்ணி படிக்க போனேன் அப்படிங்க. எக்ஸ்கியூஸ் மீ இதில் தானே டேங்கோ படித்தான் வயன் அப்படிங்க. ஆமாம் என்னோடய காலேஜ் சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு அதுக்கு ஜிம்மனும் சரி சொல்ல அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நானும் காலேஜ் சேர்ந்தேன். ஸோ என் காலேஜில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ டேங் சீனியர் வந்து என்றைக்குமே நான் ரேக் பண்ணது கிடையாது. என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. அவரோட சிஸ்டர்னால் அவருக்கு ஒரு சிஸ்டர் இருந்தால் எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கணுமோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ஸோ அப்போ தான் இவரோட ஃப்ரெண்ட் ஜாங்குக், ஸோ அன்எக்ஸ்பெக்டட்லி எனக்கு ஏன் அவர் மேலே க்ரஷ் வந்துச்சுன்னு தெரியல. ஸோ ஆனால் க்ரஷ் வந்துச்சு. ஸோ நான் வந்து ஒன் சைடாக ஒரு சைட் அடிக்க ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்ட்லேயும் ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த க்ரஷ் வந்து லவ்வாக சேஞ்ச் ஆச்சு. ஸோ லவ்வாக சேஞ்ச் ஆகிடுச்சு தான் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிச்சு. சரி நெக்ஸ்ட் இயர் ஆச்சு நம்ம சீனியர்கிட்ட நம்ம லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது என்னோட கனவுல தான் ப்ரப்போஸ் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் ஏன்னா அவர் அந்த இயர் ஃபைனல் இயர், நான் ஜாயின் பண்ணும்போது அவர் அவுட்கமிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். இன்னும் 1 இயரில் காலேஜை விட்டு போயிடுவார். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தார். ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் போய் அவரை தேடினேன், அவர் கிடைக்கல. பிகாஸ் ஏன்னா சாரி காலேஜை முடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ நான் வந்துட்டு நிறையா இடத்துல தேடினேன், கண்டுபிடிக்க முடியல. 6 மந்த் பைத்திய பிடிச்ச மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக், என்னென்ன ட்விட்டர், என்னென்ன ஆப் இருக்கோ எல்லாத்துலேயும் அந்த சீனியர் ஜங்குக் பேரை போட்டு நிறையா சர்ச் பண்ணேன். ஆனால் அவரோட ஐடியா எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ கடைசியாக நான் பார்க்கும் பொழுது அவருக்கு கல்யாணமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மிர்க்கடி ஸ்மைல் இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்மிர்க் ஸ்மைல் ஒரு கொஞ்சம் கண்ணீரும் கலந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து வயன் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். ஸோ யாரோட கல்யாணமாச்சு தெரியுமா? என்னோட ஓன் சிஸ்டர் யூனாவோட கல்யாணமாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுங்க. ஸோ ஜிம்மின் வந்து எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ என்னோட அக்காவை என்னோட சீனியர் ஜங்குக் வெளியே எங்கேயோ பார்த்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கள் வீட்டில் லவ்வை என் அக்கா சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு போய் ஜங்குக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதாவது என்னோட சீனியர், அதாவது என்னோட க்ரஷ்ஷையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா. ஸோ வீட்டு முன்னாடி வந்து நிற்கும் போது தான் பார்த்தேன் என் அக்கா என் க்ரஷ்ஷை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கும் பொழுது நான் டோட்டலாக உடஞ்சேன். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் அவர் தான். இதுவரையிலும் எனக்கு இந்த ஒரு ஃபீல் யார் மேலேயும் வந்தது கிடையாது. ஆனால் எப்போ நான் அவரை என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சோ அந்த நிமிஷத்துலேருந்து அவர் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு கட்டத்துக்கு மேலே பயமாக சேஞ்ச் ஆச்சு. நான் அவரை பார்க்கும் பொழுது சுற்றி என்னென்ன திங்ஸ் இருந்தோ அதெல்லாம் நான் கண்டினியூவேட்டாக பார்க்கும் பொழுது பயமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ தான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் நான் வந்து ரொம்ப சஃபர் ஆகிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வயனும் சொல்ல. ஜிம்மனும் வந்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே இதெல்லாம் என்ன இருக்குது, நான் அவனோட ஃபேஸில் அவர் தானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கும் பொழுது தான் வந்துட்டு ஸோ ஆப்போசிட்டில் ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ திரும்பி பார்த்தா அங்கே ஜங்குக் யூனாக்கு வந்து 2 வயசில் ஒரு குட்டி பையன் இருப்பான், அதாவது ஜங்குக் யூனாக்கு. ஸோ வந்துட்டு அந்த குட்டி பையனோட விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ விளையாண்டுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம வயன் இதை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுவான். அந்த ஸ்மைலில் வந்து வலி கலந்த ஸ்மைல்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி. ஸோ வந்து அந்த ஒரு ஸ்மைல் பண்ண. ஸோ ஜிம்மின் வந்து கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, ஸோ உன்னோட ஃபர்ஸ்டில் உன்னோட அக்காவோட சேர்ந்து வாழ்றாங்கன்னு கவலையாக இருக்கா. ஸோ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் வயன், நான் சொல்கிறது ரைட்டாக ராங்கா தான் தெரியாது. ஸோ ஒரு லவ் ஒன்று சேரணும்னு நினச்சா எப்படி வேணால் சேரலாம். ஸோ அந்த லவ் நீ ஒரு பர்சனை லவ் பண்ணுறல அந்த பர்சனுக்கு வேறு ஒரு லவ் இருந்திருக்கு, அதனால தான் உன்னை விட்டுட்டு போச்சு. நீ ஃபீல்லாம் பண்ணாத. ஸோ
ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு லவ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நம்ம ஜிம்மனும் வாயனும் ஹக் பண்ணுறத நம்ம ஜாங்குக் பார்க்குறாரு. ஸோ ஜாங்குக் ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஸ்மிர்க் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்லிக்கிறாரு. ஸோ யூனாவை கூப்பிட்டு காட்டுறாங்க, பருவனோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி காட்ட யூனா வந்து வாயன் கிட்ட பேச வரா. ஸோ ஜிம்மனும் அதுக்குள்ள ஹக் பிரேக் பண்ணியிருப்பாரு. ஸோ யூனா பக்கத்தில் வந்துட்டு வாயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வாயன் வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. அக்கா உனக்கு கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு என்கிட்ட வந்து பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிட்டு அலறா. ஸோ அந்த குட்டி பையன், அதாவது இவனோட குழந்தை ஜிமினோட சாரி ஜங்குக்கோட குழந்தை, ஜங்குக் இவனோட குழந்தை ஓடி வந்து அவங்க அம்மாவோட காலை ஹக் பண்ணிட்டு ஏய் தள்ளு 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 அப்படி சொல்லிட்டு நம்ம வாயனோட காலிலே தட்டுது. வாயன் வந்து தள்ளி நின்றுட்டு டேய் இதுக்குடா என்ன அடிக்கிற, எனக்கு வலிக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்கிறான், இங்கே பாருங்க ஆண்டி, என் அம்மாவை நான் மட்டும் தான் ஹக் பண்ணுவேன், அம்மா என்னொருத்து மட்டும் தான் ஒன்னொருத்து கிடையாது போனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அது வாயின் இருந்துட்டு ஈழாவை ஹக் பண்ணிட்டு டேய் தள்ளி போடா என் அக்கா விட்டு, ஃபஸ்ட்டு எனக்கு தாண்டா அம்மா, நீ எப்படா ஹக் பண்ணால் தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி தள்ளி விழுறா. ஸோ அதுக்கு இவனா இருந்துட்டு 2 பேருக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து குட்டி பையனை தூக்கிக்கிறான். ஸோ ஜிம்முன்னு வந்து வாயினை பிடிச்சி தம் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு ஃபார்மலாக பவ் பண்ணி மை நேம் இஸ் பார்க் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் தான் உங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி ஒரு 2 or 3 days ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன. பாவ் தேங்க்யூ, என் தங்கச்சி ரொம்ப வந்து சென்சிட்டிவ், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்களேன், அவளை ஹர்ட் மட்டும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூனா வந்து அவள் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஸோ ஜிம்முன்னு வந்துட்டு ஓகே இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இப்படி அன்னைக்கான கான்வர்சேஷன் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஜங்குக் வந்துட்டு வயனை கூப்பிட்டு இந்த அவனோட டைரி அப்படிங்கிற மாதிரி கொடுக்க. ஸோ வயன் வந்துட்டு இந்த டைரி உங்களுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ எனக்கு ஜனல் வழியாக தூக்கி போட்டல தேவையில்லைன்னு இந்த டைரி. ஸோ டைரி தேவையில்லை தான் ஓகேவா, இதில் இருக்க விஷயத்த நீயும் மறந்துடு. ஸோ உனக்கு என் மேலே க்ரஷ் இருந்ததுங்கிறத இதை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன், உன் டைரியை படித்தது தப்பு தான் இல்லைங்கள, ஆனால் இதில் இருக்க விஷயம் தேவையில்லாத விஷயம், இந்த நிமிஷத்தோட இதை மறந்துடு. மறக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், வீட்டில் என்ன பண்ண கொண்டு போய் இதை உன்னோட கார்டனில் போட்டு நெருப்பு பற்ற வச்சுரு அந்த டைரியை. ஸோ வந்து அதை எரிச்சிரு, உனக்கு என்னோட மெமரிஸும் விட்டுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வாயன் கேட்குறா, என்ன இந்த படம் பார்த்தீங்களா, அது தமன்னா படம் பார்த்தீங்களா, அதில் தான் ஃபோட்டோ கொடுத்து எரிக்க சொல்லுவா மரத்தை, நீங்களும் அதே மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாரு. ஸோ யூனாவும் ஜங்குக்கும் தம்பியும் போயிடறாரு. அதாவது குட்டி பையனை தான் நான் தம்பின்னு சொன்னேன் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு. ஸோ வந்துட்டு ஜங்குக்கு வந்து அவனோட ஒய்ஃபையும் குழந்தைய கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ ஜிம்மின் வந்து வயனை கூட்டிகிட்டு வராரு. ஸோ வந்து ஜிம்மின் வரும்போது கையை பிடிச்சிட்டே சொல்கிறாரு, ஸோ உனக்கு எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்ன பிறகு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா என்ன கேட்க, இதில் என்ன பிரச்சனை இருக்குது ஜிம்மன், இதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் கிட்டேயே சொல்கிறான். ஸோ ஜிம்மன் என்ன ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்கும், ஆனால் ஒரே ஒரு விஷயத்த கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கேளுங்க ஜிம்மன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ நம்ம ஜிம்மனும் கேட்குறாரு, என்னன்னு கேட்குறாருன்னா உனக்கு இன்னும் உன் மனசில் ஜங்குக் தான் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்றைக்கு அவர் என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அந்த நிமிஷமே என் மனசை விட்டு அவரை தூக்கி எறிய ட்ரை பண்ணி இந்த நிமிஷம் தான் தூக்கி எழுந்திருக்கேன், ஏன்னா என்ன நீங்கள் இவ்வளோ பேம்பர் பண்ணி பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ ஜிம்மனுக்கும் சிரிப்பு வருது. ஸோ என்ன ஆகுதுன்னா இப்படியே டேஸஸை ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா கல்யாண நாளும் வருது. ஸோ கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க வயனும் ஜிம்மனும். ஸோ கல்யாணம் முடிஞ்சு ஜிம்மனோட வீட்டுக்கு வாங்கி போயிடுறா. ஸோ ஜிம்மன் வந்து அமெரிக்கா கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்படி டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆக ஸோ வயன் வந்துட்டு ஜிம்மனோட கபோர்டில் ஒரு பாக்ஸை பார்க்குறா. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா, ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ ஜிம்மன் தப்பாக எடுத்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறையா யோசிக்கிறான். ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ பார்க்குறச்ச அந்த
அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஒயனோட பிக்ஸ் அவ்வளோ இருக்குது, நிறையா ஃப்ரேம் பண்ணது இருக்குது, தனித்தனி பிக்காக இருக்குது. ஸோ ஒயன் பார்த்து அதை பெட்டில் எடுத்து கொட்டி பார்க்குறான். ஸோ அவளுடைய ஸ்கூல் டேஸில் இருந்து, அதாவது அவள் 11th கிரேட்லேருந்து படிக்கும் பொழுதுலேருந்து என்னென்ன பிக் இருக்கோ அது எல்லாமே இருக்கு. அவள் அரேஞ்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ஸோ இந்த ஒரு பிக் எப்போ எடுத்தது, இந்த ஒரு பிக் எப்போ எடுத்ததுன்னு சொல்லி நிறையா பார்க்குறேன். ஸோ பெட் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ ஜிம்மன் என்ன பண்ணுறாருன்னா, அமெரிக்காவுக்கு போனவர் நாளே போக மாட்டேன்றவருக்கு, இல்லை எனக்கு என் ஒய்ஃபையை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்திருப்பாரு, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ வந்த மனுஷன் வந்து என்ன பண்ணுவாரா, டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தால் ஒயன் வந்து அந்த பிக் எல்லாமே, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பெட் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது அவர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஒயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஒயன் வந்து கோவத்தோடு திரும்புகிறா ஜிம்மன் பக்கம். இது என்ன ஜிம்மன் அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு எப்படி உன்னோட லவ், அதாவது ஜங்குக் ஃபர்ஸ்ட் லவ், எனக்கும் அப்படிதான், நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். நான் உன்னை 11th கிரேட், அதாவது நீ 11th கிரேட் படிக்கும் பொழுதே பார்த்தேன். ஸோ உன்னை பார்க்கணுங்கிறதுக்கோசரமா அடிக்கடி உங்கள் ஸ்ட்ரீட்டை க்ராஸ் பண்ணி போவேன். அது ரொம்ப சுற்றுன்னு தெரிஞ்சு கூட சுற்றிட்டு போவேன். ஆனால் என்னால் ஜஸ்ட்டு க்ரஷ்னே ஆரம்பித்த மாதிரி தான், க்ரஷ்னு ஆரம்பித்தது என்னால் உன்னை விட முடியல. ஒரு கட்டத்தில் உனக்கு ஜங்குக் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நீ காலேஜ் படிக்கிற பொழுதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியல. உன்னை நினச்சிட்டே வாழ்ந்தெல்லாம் நினச்சேன், ஆனாலும் என்னால் முடியல. அதுக்கப்புறம் தான் என் அண்ணனும் காலேஜில் பார்க்க வரேன்னு சொல்லி அடிக்கடி ஒன்றை பார்க்க வந்திருக்கேன். உங்கள் ப்ரொஃபஸர் நம்பிச்சிருந்தாலே என்னோட அண்ணன் உனக்கு நல்லா தெரியும்ல. ஸோ அவரை பார்க்க வரேன்னு உன்னை பார்க்கறதுக்கோசரம் நிறைய டைம் காலேஜ் வந்திருக்கேன் தெரியுமா. நீ ஜங்குக் பின்னாடி பைத்தியம் மட்டும் சுற்றுறத நானே என் 2 கண்ணால் பார்த்துருக்கேன். அதை பார்த்து எத்தனை நாள் நைட் நான் அழுதுருக்கேன் தெரியுமா. நீ ஹர்ட் ஆகணும்னு இதை சொல்லலை. உனக்கு எப்படி உன்னோட எல்லாம் உன் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நினைச்சோம், என்னோட ஃபர்ஸ்ட்ல அது அவளுடைய க்ரஷ்க்கு பின்னாடி சுத்துறதை பார்த்து நான் ஹர்ட் ஆயிருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவன் கூட்டிட்டு வந்து நிற்கும் பொழுது, அவன் உன் அக்கா கையை பிடிச்சிட்டு நின்றுட்டுனால கல்யாணம் பண்ணி வந்து நிற்கும் பொழுது உன் கண் வந்து ஒரு ஒரு ஃபீல் சொல்ல முடியாத வழியில் வெளியே கண்ணீர் வந்துச்சுல, சொல்லி அழக்கூட முடியாத அளவுக்கு உள்ள வலி இருக்கு. அந்த வழியில் கண்ணீர் வரும்போது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் நீ நின்றுட்டு இருந்தல, தகச்சு போய் அந்த ஒரு நிமிஷம் எனக்கு உன்கிட்ட இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் நீ படிக்கிற வரணும், நீ ஃப்ரீயாக இருக்கட்டும்னு விட்டுட்டேன். நீ படித்து முடிச்சு 1 இயரும் நீ டிப்ரெஷனாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, ஸோ உன் காலேஜில் நீயும் ஜங்குக்கும் மீட் பண்ணுற மாதிரி இருக்க நிறைய திங்ஸை பார்த்து நீ பயந்துருக்கிறத நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நீ ஃப்ரீயாக ஆகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 or 2 இயர்ஸ்க்கு மேலே விட்டுட்டு 1.5 இயர்ஸ்க்கு மேலே விட்டுட்டு வீட்டில் வந்து பொண்ணு கேட்டேன். உன் வீட்லேயும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வயனுக்கு வந்து சிரிக்கிறா, சீரியஸ்லி உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் நான் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் என்னோட ஒய்ஃபையை தான்ப்பா எனக்கு எப்பயுமே பிடிக்கும், வேறு யாரையும் நான் ஏற இடத்த கூட பார்த்தது இல்லையா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனோட ஃபோரஹெட்ல கிஸ் பண்ணுறாரு. ஸோ வயன் சொல்கிறா, எனக்கு உங்கள் மேலே காதல் வந்துருச்சான்லாம் தெரியாது, ஆனால் உங்களை என்னோட ஹஸ்பண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு ஒத்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ வந்து ஜங்குக் சைட் பார்த்தா, ஜங்குக் வந்து அவங்க வீட்டில் யூனா கிட்ட வந்து காஃபி கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ யூனா வந்து குழந்தைய தூங்க வச்சிட்ருக்கா. ஸோ ஜங்குக்கோட அம்மா வந்து காஃபி கொடுக்குறாங்க. டேய் அவள் பாவம்டா, என்னடா பண்ணிட்டுருக்க, அவள் பிஸ்னஸையும் பார்த்துக்கணும், அதாவது பிஸ்னஸையும் பார்த்துக்கணுங்கிற வீட்லேயும் வந்து வேலை செஞ்சிட்ருப்பாளா, பாவம் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி அவங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்காக தாண்டா அவள் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கோசரம் இதுக்கு போயிட்டு வந்தா, ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம்மா நான் அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, நான் வீட்டில் மெய்ட் வச்சாரன்னு தான் சொன்னேன், ஆனால் உன் மருமக தான் ஒத்துக்கவே மாட்டேன்றா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அவங்க அம்மா கிட்ட குறை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு, சரி சரி நீ மேடை ஏற்பாடு பண்ண, பாவம் இவ்வளோவால இவ்வளோ ஒர்க்லாம் பண்ண முடியாது, நான் இருக்கிறதுனால 2-3 பேரையும் பார்த்துக்கிறேன், நானும் இன்னும் 2-3 நாளில் ஊருக்கு போயிடுவேன், அப்புறம் எப்படி பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் இங்கே வந்து 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுடா, நீ அன்னைக்கு சொல்லும் பொழுதே அவள் வந்துடுவான்னு நினச்சேன், நீ சொல்லி 2 ஹார்ஸ் கழிச்சு தான் வந்தா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி சரிம்மா உனக்கு உன் மருமக மேலே பாசம் அதிகமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாடா என் மருமக
நம்ம குடும்பத்துல வாழணுங்கிறதுக்கோசரம் அவ குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்காடா. அவளுக்கு மட்டும்தான்டா அந்த வழி தெரியும். ஒரு பொண்ணோட வழி இன்னொரு பொண்ணுக்கு தானடா தெரியும் அப்படிங்க. மா நீ நிறைய படம் பார்க்குற போல, நிறைய டயலாக் சொல்றமா அப்படிங்க. நீ கூட தான்டா நிறைய படம் பார்க்குற போல, டயலாக விட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவனா வெளியே வரா. வெளியே வந்துட்டு தூங்க வச்சிட்டேன் பையனை, வாங்க நாம போய் டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லி அவங்களும் டின்னர் சாப்பிட போயிடுறாங்க. ஸோ எப்படி அந்த டேவும் முடியும். ஸோ டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்து ஜிம்மின் பார்த்துக்கிறத பார்த்து பார்த்து ஒயனுக்கும் ஜிம்மின் மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ ஜிம்மினும் வந்து அமெரிக்கா போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமாகி ஜிம்மினும் கிளம்பி போயிடுறாரு. ஸோ ஜிம்மினும் அவரோட பர்த்டேவும் வருது. ஸோ ஒயன் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அமெரிக்காவுக்கு போய் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறா. ஸோ ஜிம்மின் கேட்குறாரு, ப்ளீஸ் அமெரிக்கா வா பேபி அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரு. பட் இருந்தாலும் ஒயன் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டபனாக இருக்கா. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா சண்டை போட்டு காலை கட் பண்ணிடுறா. இப்படி ஜிம்மின் காலில் சொல்லிட்டு இருக்கோம், நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீங்கள் வேணால் சியோல் வாங்க, நான் அமெரிக்கா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட்டு காலை கட் பண்ணிடுறேன். ஸோ காலை கட் பண்ணிவிட்டு ஸோ ஜிம்மினுக்கு வந்து எப்படி வேணா கம்ஃபர்ட் பண்ணி வந்து சண்டையை நிறுத்துறதுனே தெரியல. அந்த மனுஷன் சரி நம்ம ஊருக்கு போயிட்டு சமாதானப்படுத்திக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னுட்டு விட்டாரு. ஸோ வாயினா ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஆக்சுவலி அவள் சண்டை போட்டது ஏர்போர்ட்டில் நின்றுதான். ஸோ வந்து அவளே ஃப்ளைட் ஏறிடுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் போயிட்டு ஒரு ஃபியூ ஹார்ஸ் கழிச்சு போயிட்டு அமெரிக்காவில் லேண்ட் ஆக. ஸோ வந்து இங்கே வந்து வேறு டைமிங், அங்கே வேறு டைமிங் தானே. ஸோ வந்துட்டு இவனும் வந்து ஜிம்மினை பார்க்கறதுக்கோசரம் ஜிம்மினோட வீட்டுக்கு போகிறான். அங்கே ஜிம்மின் இருந்திருக்க மாட்டார். பிகாஸ் ஏன்னா வந்துட்டு அவர் வந்து ஆஃபீஸில் இருப்பார். ஸோ வாய் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ ஆஃபீஸ் கிளம்பி போகிறான். ஸோ அங்கே போனால் ஜிம்மினுடைய செக்ரட்டரி வந்து ஜிம்மின் கிட்ட கொஞ்சம் ஃபோன் பண்ணிட்டு இருப்பான். சார் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஸோ இந்த ஃபுட் சாப்பிடுங்க, இந்த ட்ரெஸ் கொடுங்க அப்படிங்கிறத வந்து அவள் கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாள். அதெல்லாம் பார்க்குற வாயின் கொஞ்சம் நேரம் நின்று அங்கேயே பார்த்துட்ருப்பா. பார்த்துட்டு ரொம்ப கோவத்தில் பக்கத்தில் வந்து எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ நான் பாக் ஷிமனை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் டோனில் கேட்க இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் திரும்புகிறாரு. பிகாஸ் ஏன்னா ஒயின் பின்னால் போய் நின்று தான் கூப்பிட்டுருப்பான். ஸோ ஜிம்மினுக்கு ஒயனை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. ஸோ ஜிம்மின் போயிட்டு ஒயனை ஹக் பண்ணிட்டு பேபி சாரி தேவையில்லாமல் உனக்கு கோவப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒயின் வந்துட்டு எனக்கு கோவம் இல்லை, யார் இதை பண்ண அப்படிங்க, என்னோட செக்ரட்டரி லாரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ இதுதான் லாராவா, ஹாய் லாரா, ஐ எம் பார்க்குவாயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் க்யூட்டா. ஸோ அதுக்கு வந்து ஜிமினா வந்துட்டு ஆமாம் இது என்னோடய ஒய்ஃப், உனக்கு தான் தெரியல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, இதுதான் என்னோடய ஒய்ஃப் வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு இன்றைக்கி இருக்க அத்தனை மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணிவிடு. ஸோ நான் இன்றைக்கி என் வயனோட இந்த அமெரிக்காவே சுற்றி பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிடாரு. லாரா ரொம்ப வந்து சார் மீட்டிங்கு ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறா. பட் இருந்தாலும் நம்ம ஜிம்மின் வந்து முடிவெடுத்தது தானே. ஸோ ஜிம்மின் வந்து சுற்ற போயிடாரு வயனை கூட்டிட்டு. ஸோ சுற்றிட்டே இருக்காங்க. அமெரிக்காவில் மாலுக்கு போகிறது என்ன, அங்கே போகிறது என்ன, இங்கே போகிறது என்ன, எல்லாம் அடுத்து சுற்றி முடிக்கவே 11:30 ஆகிடுது. ஸோ வாயன் என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரா. ஸோ அமெரிக்காவில் இவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்னா வீட்டுக்கு போகலாம் ஜிம்மன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தா ஸோ இப்போவே ஒரு level 58 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஜிம்மன் ஓப்பன் பண்ணி லைட்டை ஆன் பண்ணுறாரு. ஸோ வீடெல்லாம் அவ்வளோ ஒரு டெக்கரேட்டிவாக ஹாப்பி பர்த்டே ஹாப்பி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் அந்த கேக்குக்கு முன்னால். ஸோ இதெல்லாம் பார்க்குற ஜிம்மினுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ வயனை பார்த்து ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வயான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வயனம் வந்து ஹாப்பியாக சிரிச்சுட்டு என்னோட என் ஹஸ்பண்டோடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜிம்மினாவோடைய ஃபோரேட்டில் கிஸ் பண்ணுறாளா. ஸோ ஜிம்மினும் வயனும் போய் கேக் கட் பண்ணி 2 பேரும் மாறி மாறி சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ வந்து ஜிம்மின் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படிங்க, சொல்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் சொல்ல ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா ஜிமினாவோட லிப்ஸோடய கிஸ் பண்ணிடுறா. ஸோ இதோட ஸ்டோரி முடிஞ்சிச்சுடா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு போங்கடா. பாய், டேக் கேர்.